உள்ள கூட்டு வாங்கய்யா. ஓகே சார். சார் போலாம் சார். சார் ஒரே நிமிஷம் பேசிட்டு வந்துருவா. மாமா. அம்மா ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும். எல்லாம் நல்லதா நடக்கும். கோர்ட்டுக்கு டைம் ஆகுது மேடம். சார் வாங்க சார். அது அம்மா வாங்க. போலாம். போய் சார். மதியழகன், இந்த கேஸ் இன்னைக்கு எல்லாரும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய கேஸா இருக்கு. ஊடகங்கள் எல்லாமே இந்த வழக்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. அதனால தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விரைவா இந்த கேஸை முடிக்க ஒத்துழைப்பு கொடுங்க. யுவர் ஆனர், இந்த கோர்ட்டின் நேரத்தோட மதிப்பு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எதிர்த்தரப்பு வக்கீல் கீதா தான் ஆதித்யாவை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கிறதுக்காக ஏதோ புது புது சாட்சியங்களை எல்லாம் களமிறக்கிட்டு இருக்காங்க. யுவர் ஆனர், நான் கோர்ட்டின் நேரத்தை வீணடிக்கல. ஆதி ஒரு நிரபராதி. அதை நிரூபிக்கிறதுக்கு தான் நான் சாட்சிகளை விசாரிச்சேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த கேஸ் இன்னைக்கு மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். கடவுளே, மாமாவை நிரபராதின்னு விடுதலை பண்ணிடணும். மிஸ் கீதா, யூ ஆர் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நிறைய உண்மைகள் வெளிவந்திருக்கு. என் கட்சிக்காரர் ஆதித்யா கையில கத்தியோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆவேசமா கிளம்பின வேகத்துல நீலாம்பரி வீட்டுக்கு போனவரு, ஒருவேளை இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி போன வேகத்துல நீலாம்பரிய குத்தி இருந்தா அந்த கத்தி நீலாம்பரியோட உடம்புல ஆழமா இறங்கி இருக்கணும். ஆனா நீலாம்பரி உடம்புல இருக்கிற காயம் அவ்வளவு ஆழமான காயம் இல்லைன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் செல்வராஜ சில கேள்விகள் கேட்கணும். கோர்ட் அதுக்கு என்ன அனுமதிக்கணும். பர்மிஷன் கிராண்டட். டாக்டர் செல்வராஜ். டாக்டர் செல்வராஜ், டாக்டர் செல்வராஜ், டாக்டர் செல்வராஜ். வணக்கம் சார். டாக்டர் சொல்லுங்க மேடம். நீலாம்பரி உடம்புல இருந்த கத்தி குத்து, காயம், இத பத்தி எல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஓஎஸ், தாராளமா சொல்றேன். கத்தி இறங்கி இருக்கிற ஆழத்தை வச்சு அது எவ்வளவு பலமா குத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, குத்துனது எந்த கையால குத்திருக்குன்னு கூட சொல்லலாம். குத்துனது ஆனா பொண்ணான்னு கூட சொல்லிடலாம். நீலாம்பரி உடம்புல இருக்கிற காயத்தோட ஆழத்தை பார்க்கும்போது கத்தி பலமா குத்தப்படலன்னு தான் சொல்லணும். சோ குத்துனது ஆணா இருப்பாருன்னு தோணல, ஒரு பெண்ணா கூட இருக்கலாம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். நோ 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 நோ. டாக்டர் சொல்லுங்க சார். கரெக்டா சொல்லுங்க. பெண் குத்தி இருக்கலாமா இல்ல பெண் தான் குத்தி இருக்காங்களா? பெண் தான் குத்திருக்கணும்னு நான் உறுதியா சொல்லல.
பெண் குத்திரிக்கான்னு தான் நான் சொல்றேன். வக்கீல தானே விலை கொடுத்து வாங்க முடியாது, டாக்டர் வாங்கிட்டனே. யுவர் ஆனர், பெண்ணாக இருக்கலாம்னு யூகமா ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதையே தான் இந்த டாக்டர் நேர்லயும் சொல்றாரு. ஆனா நீலாம்பரிய கொலை பண்ணது ஆதித்யா தான்னு சிசிடிவி வீடியோ ஆதாரம் தெளிவா காட்டுது. கண்ணுக்கு முன்னாடி ஆதாரத்தை வச்சுக்கிட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் வேற எதையோ நிரூபிக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒன் திங் இஸ் வெரி வெரி கிளியர். கீதா அவங்களோட தோல்வியிலிருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறது தெளிவா தெரியுது யுவர் ஆனர். அதனால மிஸ்டர் மதியழகன், இன்னும் ஆட்டம் முடியல. ஆட்டத்தோட முடிவுல தானே வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குன்னு தெரியும். யுவர் ஆனர், இந்த வழக்குல நிறைய குழப்பங்கள் முரண்பாடுகள் ரொம்ப இருக்கு. கொலை நடக்கிறதுக்கு முன்னால நீலாம்பரி வீட்ல இருந்த சிசிடிவி ஒர்க் பண்ணல. ஆனா அத பத்தி யாருமே எதுவுமே சொல்லல. போலீஸ் ரிப்போர்ட்ல கூட அத ஏதோ ஒரு ஓரமா தான் நோட் பண்ணிருக்காங்க. சோ சிசிடிவி ஒர்க் ஆகாத நேரத்துல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். மிஸ் கீதா, நீங்க ரொம்ப கற்பனையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆதி நீலாம்பரிய கொலை பண்ண வீடியோ இருக்கு, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சிசிடிவி ஒர்க் ஆகல, உங்க கட்சிக்காரரு வேற கத்தி எடுத்துட்டு போயிருக்காரு, அதெல்லாம் சரிதான். ஆனா உங்க கட்சிக்காரர் கொலை பண்ண வீடியோ இருக்கே, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு மேல இந்த கேஸை விசாரிக்க எதுவும் இல்ல. இந்த கேஸுக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட். அம்மா அம்மா அம்மா, கவலைப்படாதீங்க, மாமாவுக்கு ஒண்ணு ஆகாது. ஜட்ஜ்மெண்ட் பத்தி யோசிக்கிறீங்களா? இல்ல கீதா, மாமா தான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த வீடியோல எப்படி அவர் கொலை பண்ற மாதிரி இருக்குன்னு தெரியலையே. ஆமா, அந்த வீடியோவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு.
கீதா இங்க பாருங்க. சரி பார்வதி, இத பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க பேசிடுறேன். சொல்லுங்க மேடம். கடவுளே, ஆதி நிரபராதின்னு தீர்ப்பு வரணும். ஆதி, உனக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். உன் அம்மா அந்த சோகத்திலேயே மண்டைய போடணும். இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஆதி என்கிற ஆதித்யாதான் கோலாலம்பூர் நீலாம்பரியை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் என்பது உறுதியாகிறது. வீடியோ ஆதாரத்தின் மூலமாகவும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆதி என்கிற ஆதித்யாதான் குற்றவாளி என இந்த கோர்ட் முடிவுக்கு வருகிறது. எனவே குற்றவாளி ஆதி என்கிற ஆதித்யாவுக்கு ஈபிகோ. யுவர் ஆனர், ஒரு நிமிஷம். இந்த வழக்குல என் கட்சிக்காரர் கொலை பண்ணலங்கிறதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு யுவர் ஆனர். வாட் இஸ் திஸ் கீதா? தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? ப்ளீஸ் யுவர் ஆனர், நீங்க கோட்டை ஒத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த ஆதாரமே கிடைச்சது. ஆதி சாரோட வைஃப் பார்வதி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் அதை நிரூபிக்கிறதுக்காக அந்த துறை சம்பந்தமான ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன். அரவிந்த், வாங்க. I object, Your Honor. இதை என்னால ஏத்துக்க முடியாது. யுவர் ஆனர், 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. என் கட்சிக்காரர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். யுவர் ஆனர், தீர்ப்பை தள்ளி போடுறதுக்காக இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க. யுவர் ஆனர், பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நீதி கிடைக்க நீங்க உதவி செய்யணும் ப்ளீஸ். என்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு? எதை நிரூபிக்க போறீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கீதா. இந்த வழக்குல என் கட்சிக்காரர் நிரபராதின்னு நான் நிரூபிக்க எடுத்து வச்ச எல்லா வாதத்துக்கும் எதிரா இருக்கிறது ஒரே ஒரு வீடியோ ஆதாரம் தான். யுவர் ஆனர், அந்த வீடியோவே உண்மை இல்லைன்னு இப்ப என்னால நிரூபிக்க முடியும்.
தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க யுவர் ஆனர். என்ன சொல்றீங்க கீதா? வீடியோ உண்மை இல்லையா? அப்போ உங்க கட்சிக்காரர் நீலாம்பரிய கத்தியால குத்தலன்னு சொல்றீங்களா? எஸ் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் நீலாம்பரிய கத்தியால குத்தல. அதுக்கு வீடியோவும் அந்த ஆதாரமும் இருக்கு. அது எனக்கு சுட்டி காட்டினதே பார்வதி தான். போலீஸ் தரப்புல ஆதாரமா காட்டப்பட்ட வீடியோல உண்மைத்தன்மை மறைக்கப்பட்டிருக்கு. அத கோர்ட்டுக்கு தெரியப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க யுவர் ஆனர். ஓகே கீதா, உண்மைத்தன்மை என்னன்னு நிரூபிச்சு காட்டுங்க. தேங்க்யூ அரவிந்த். வணக்கம் சார். அந்த வீடியோவை போட்டு காட்டுங்க. சரிங்க சார். யுவர் ஆனர், இது ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினலை ரிவர்ஸ்ல ப்ளே பண்ண வச்சு அதை வீடியோவை ஷூட் பண்ணிருக்காங்க. ஓ, இந்த வீடியோவோட ஒரிஜினலை இப்ப ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணுங்க. ஓகே சார். இதான் சார் ஒரிஜினல் வீடியோ. பாத்தீங்களா யுவர் ஆனர்? ஏற்கனவே கத்தியால குத்தப்பட்ட நீலாம்பரி வயித்துல இருந்துதான் ஆதித்யா கத்தியை எடுத்திருக்காரு. அவரு நீலாம்பரிய கொலை பண்ணல. வேணும்னே என் கட்சிக்காரரை இந்த வழக்குல சிக்க வச்சிருக்காங்க. எனவே அவரை இந்த வழக்குல இருந்து விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே குழப்பங்கள் இருந்த இந்த வழக்கில் வீடியோ ஆதாரமும் இப்பொழுது குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த வழக்கில் காவல்துறை தெளிவான விசாரணையை உடனடியாக மேற்கொண்டு 1 மாத காலத்திற்குள் குற்றவாளியை கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்த உத்தரவிடுகிறேன். மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஆதித்யாவிற்கு ஜாமீன் வழங்குகிறேன். மேலும் இந்த வழக்கில் முதல் வழக்கிலேயே மிகவும் திறமையாக வாதாடிய மிஸ் கீதாவை மனதார பாராட்டுகிறேன். மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இத்துடன் கோர்ட் கலைகிறது.
என்ன சீனியர் சார், உங்க ஜூனியர் இந்த கேஸ நல்லா ஹேண்டில் பண்ணனா இன்ஸ்பெக்டர் சார், ஜாமீன் கிடைச்சாச்சு. காது கேக்கலையா? போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிங்க. வாங்க சார், கூட்டு முடிச்சிட்டு வந்துருங்க. ரொம்ப நன்றி. ஹலோ, திரும்ப என்னம்மா ஆட்டம் போட்ட நீ? இப்போ தீர்ப்பு சொன்னதும் அப்படியே பூனை மாதிரி பதுங்கி போற. சரி, அன்னைக்கு என்னமோ பூனை புலின்லாம் சொல்லிட்டு இருந்தியே, இப்ப தெரிஞ்சிருச்சா பூனை யாரு புலி யாருன்னு?